காவல்துறை பூட்ஸ்காலான அந்த பெண் நிர்வாகி அதுதான் சொல்லிவிட்டேன். நடந்த உண்மை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக பெண்ணை காவலர் தாக்கியுள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். காவல்துறை பூட்ஸ்காலான அந்த பெண் நிர்வாகி அதுதான் சொல்லிவிட்டேன். நடந்த உண்மை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதன் மீது நடவடிக்கை எடுப்பார். காவல்துறை கொடுத்த விளக்கத்திலேயே ஒரு துணை ஆணையர் தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே நிச்சயமாக அந்த மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதில் முழு கவனம் செலுத்தி வருகின்றோம். திரும்ப திரும்ப அது உள்ள போக வேணாம். 100 கேள்வி கேட்கலாம் ஒரு சப்ஜெக்டுக்கு. 4 கேள்வி கேட்டீங்க, 4 கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம். வேற ஏதாவது ஆக்கப்பூர்வமா பேசுங்க. ஏற்கனவே அவருக்கு பச்சை பொய் எடப்பாடி என்று பெயர் சுட்டி விட்டோம். அவர் சொல்வதெல்லாம் வாயில் வந்ததை சொல்லுகிறார். என்னதான் நீதிமன்றத்துடைய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு அரசு போதிய அளவு ஒத்துழைப்பு தந்திருந்தால் தான் இந்த தீர்ப்பு கிடைத்திருக்கும். எஸ்ஐடி என்பது தமிழகத்துடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற காவல்துறை தான். எஸ்ஐடி என்பது தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற நுண்ணறிவு பிரிவு தான். இவர்கள் தான் இந்த வழக்கை முறையாக செலுத்தி முறையாக மேற்கொண்டு அரசு வழக்கறிஞரும் தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் தான். இவர்கள் இந்த வழக்கை துரிதப்படுத்தியதால் தான் 5 ஆண்டுகள் கழித்து தீர்ப்பு பெறப்பட்ட பொள்ளாச்சி சம்பவத்தை போல் அல்லாமல் 5 மாதங்களில் தீர்ப்பை தந்து சட்டத்தின் ஆட்சிதான் தமிழகத்திலே நடக்கின்றது என்பதை நிரூபித்திருக்கின்ற முதலமைச்சரை பாராட்டுகின்ற மனமில்லை என்றாலும் இது போன்ற வசைபாடுகின்றதை தவிர்த்தால் இது போன்று மென்மேலும் நடைபெறுகின்ற குற்றச்சம்பவங்களுக்கு விரைவு நடவடிக்கை எடுக்கின்ற அதிகாரிகளுக்கு உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் இருக்கும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.